கூட்டணி கட்டமைக்கிறதுல அதிமுகவுக்கு திரு பிரியன் சொல்ற மாதிரியே சவால் இருக்க போதா? ஏன்னா 200ன்றது திமுக கூட்டணி பலத்தோடு அவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கை. அதுவே ஒரு அதீத நம்பிக்கைன்னு சொல்லும்போது மெகா கூட்டணியை இவ்வளவு எண்ணிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு அதிமுகனால சாத்தியப்படுத்த முடியுமான்ற சந்தேகத்தையும் வெளிப்படுத்துறாங்களே. முதல்ல இந்த 200 அப்படிங்கிறது வெறும் ஒரு தொண்டர்களுக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்காக சொல்றது. அதுல இரு தரப்புக்கும் எந்த தரப்பு 200 எல்லாம் வாங்க போறது இல்ல. சோ அது அதை விட்டுறலாம். அது ஜஸ்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இரு தரப்புலையும் சொல்றாங்க. இப்போ 2 விஷயம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 ஆப்ஷன். எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணி, அதாவது திமுக கூட்டணியில் இல்லாத பெரும்பாலான கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி உருவாக்குனாதான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். அது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரியும். யாரெல்லாம் உள்ளடக்கியது அப்போ அதுல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். யாரெல்லாம் உள்ளடக்கிய மெகா கூட்டணியாக அது இருக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அது நாம் தமிழர் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க தனித்து போட்டியிடுறங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் திரு விஜய் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களோ தேமுதிகவோ மற்ற இதர கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை பாஜக வந்தால் பாஜகவையும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் கார்த்திகேயன். இதுல ஒரு விஷயம் இருக்கிறது. இதுல என்னன்னா 2 விதத்தில் வெற்றி பெறலாம். ஒண்ணு, சிறுபான்மையினர் வாக்குகள் கொஞ்சம் நம்ம பக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை நோக்கி பயணிக்கலாம். இல்லாட்டி ஒரு கவுண்டர் போலரைசேஷன். வித் பாஜகவா வித்தவுட் பாஜகவா? கவுண்டர் போலரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்கன்னா வித் பாஜகவே போலாம். அதுல ஒண்ணும் பெருசா பாஜகவை சேர்த்துக்கிறோம், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்தா பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல அப்படி சொல்ல வரீங்க? இல்ல 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 பாஜகவை சேர்த்து கொள்ளாவிட்டாலும் சிறுபான்மையினர் மக்கள் திமுகவுக்கு தான் கூட்டணி தான் போடுவாங்க. திமுக மாறி இருக்காதா 2024ல? இல்ல 2024ல இருங்க நான் பேசிடுறேன். இல்ல 24ல பாஜக இல்லாம எலெக்ஷனை சந்திச்சுட்டாங்களே ஏடிஎம்கே, நம்பிக்கை வந்திருக்காதா சிறுபான்மை மக்களுக்கு 26லன்னு கேக்குறேன். செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே பெரும்பான்மையான மெஜாரிட்டி ஆஃப் சிறுபான்மை வாக்காளர்கள் திமுகவுக்கு தான் போட்டாங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது எப்படி உடனே அண்ணா திமுக போடுவாங்களா? போட மாட்டாங்க. இது திமுகவுக்கு அதுதான் ட்ரம்ப் கார்டு. எல்லா கட்சிகளும் 0லிருந்து தொடங்குறாங்க. திமுக 15% ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் நான் இன்ஃபேக்ட் ஒரு போஸ்ட்ல ஒவ்வொரு பிரேக்கப்பும் போட்டிருந்தேன். திமுக ஏன் வெற்றி பெறுகிறது என்றால், 1 சிறுபான்மையினர் வாக்கு, 2வது கட்சி தொண்டர்கள் வாக்கு, 3வது கூட்டணி பலம், இந்த பிளஸ் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் ஒரு சிறிய போர்ஷன். இந்த 3ல் ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இப்ப சிறுபான்மையினர் வாக்குகளை ஈர்க்க முடியுமா? முடியாதுங்கிற பட்சத்துல அதிமுக நாளைக்கு யாரெல்லாம் வாக்குகள் கணிசமான அளவில் தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பு முயற்சி செய்வதில் எந்த தவறும் கிடையாது. அப்பதான் ஈவென்ச்சுவலா நீங்க ஜெயிக்கணும். அப்போ இப்படி புரிஞ்சுக்கணுமா? அத சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வராதுன்னு ஒரு தைரியமா முடிவெடுத்து பெரும்பான்மை மக்கள் எல்லாம் போலரைஸ் பண்ணிக்கலாம் பாஜக துணையோடு அப்படின்னு ஒரு முடிவெடுக்கணும்ன்றீங்க? பெரும்பான்மை மக்களை போலரைஸ் பண்றதுன்னா இப்போ கிட்டத்தட்ட இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படி. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில இருக்கும் போது அங்க அந்த இடங்களில் என்ன நடந்தது? ஒரு கவுண்டர் போலரைசேஷன் ஆயிடுச்சு. ஆமா, வன்னிய சமுதாய மக்கள் அல்லாத மற்ற சமுதாய மக்கள் எல்லாமே இந்த பக்கம் வந்துட்டாங்க. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற பேசிஸ்ல வந்துட்டாங்க. அதுவும் ஒரு கவுண்டர் போலரைசேஷன். ஆனால் அதற்காக யாரும் போய் பிரச்சாரம் பண்ணல. கவுண்டர் போலரைஸ் பண்ணுங்க யாரும் பிரச்சாரம் பண்ணல. இன்றைய சூழலில் இன்னைக்கு பாஜகவுக்கு அது 5% 6% ஏதோ ஒரு வாக்கு இருக்குங்க. அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேற விஷயம். அவங்க 10% 12% நாங்க நிரூபிச்சு காட்டியிருக்கோம் வாங்க. அது பாராளுமன்ற தேர்தல், அது நிச்சயமா அதே வாக்கு வங்கி இன்னைக்கு கிடையாது. பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்த வாக்கு சட்டப்பேரவையில கொஞ்சம் குறையும். சோ ஒரு 6% 7% வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த 6-7% தேவைப்படுகிறது அதிமுகவுக்கு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல.
பாஜக வாக்குகளை பத்தி கவலைப்படலாம். கவலைப்பட வேண்டியது இல்ல. அதாவது அது கிடைக்குமா என்ற ஒரு கால்குலேஷன் போடும்போது அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அது அதிமுக புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பாஜகவுடனான கூட்டணியில அதிகம் பேசப்படுறது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மட்டும்தான். ஆனா பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளும் பாஜக கூட்டணியினால அதிமுகவுக்கு கிடைக்கல அப்படின்னும் நம்ம தேர்தல் முடிந்த சமயங்கள்ல அது குறித்தும் விவாதிக்கப்பட்டதுன்னா, நீங்க பட்டியல் சமூக வாக்குகளும் இல்லாம சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் இல்லாம அதிமுக எப்படி அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியுமா பாஜகவை மட்டும் நம்பி? ஒரு நிமிஷம் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஆன் மாஸ் ஓட் பண்ணாங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. சில பாக்கெட்ஸ்ல செய்திருக்கலாம். இப்போ சில இடங்களில் பாமகவுக்கு எதிராக வாக்களிக்கலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல ஆன் மாசா ஓட் பண்ணிருக்கலாம். பட் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று திமுகவுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தார்கள் அப்படின்னு பான் தமிழ்நாட்டுல தலித் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வாக்களித்தார்கள்ங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் முடிச்சுட்டு இடைவேளை போறேன். இதுல இப்போ நீங்க விஜயையும் உள்ளடக்கிய கூட்டணின்னு சொல்றீங்க, பாஜகவையும் உள்ளடக்கிய கூட்டணின்றீங்கன்னா, அவங்க கொள்கை எதிரியாக பாஜகவை முன்வைக்கிறார் திரு விஜய், அரசியல் எதிரியாக திமுகவை முன்வைக்கிறார். அப்போ கொள்கை எதிரியாக பாஜகவை முன் வச்சு பாஜகவும் இருக்கிற கூட்டணியில அகாமடேட் ஆக மாட்டார் இல்லையா விஜய்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாஜக மட்டும் வச்சுட்டு அகாமடேட் பண்ணிட்டு தாவேகா சீமான் 2 பேரும் இல்லாம ஒரு கூட்டணியை கட்டமைக்கலான்றீங்க. இல்ல ஒரு விஷயம் கார்த்திகேயன், இன்னைக்கு 2026 அதிமுக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் தொடர முடியுமா என்று என்னை கேட்டால் முடியும். சோ இது மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன். இதுல நீங்க ஐடியாலஜி பாக்குறேன், இத பாக்குறேன், அத பாக்குறேன். அவர் ஐடியாலஜி இப்ப இது இபிஎஸ் ஐடியாலஜி பாக்குறதோ இபிஎஸ் விருப்பம் சார்ந்ததோ இல்ல, விஜய் விருப்பம் சார்ந்தது, விஜய் ஐடியாலஜி சார்ந்தது இல்லையா? அதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருக்கு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவுடன் கூட்டணியை விரும்ப மாட்டார். அதுல திட்டவட்டம், ஏன்னா ஐடியாலஜிக்கல் எதிரி என்று வெளிப்படையாக தெரிவித்து விட்டார். சோ அவங்களோட கூட்டணி வைக்கிறது கஷ்டம். அப்போ அதிமுகவுக்கு இஃப் இட் கம்ஸ் டு சூசிங், ஆனா ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு திமுகவிடம் இருக்கிறது, அது திரு அண்ணாமலை. சரி, சுருக்கமா ஒரே ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் எக்காரணம் கொண்டு அந்த அதிமுகவோட கூட்டணி அவர் அலோவ் பண்ணாமல் எப்படியாவது திமுக வெற்றி பெற வேண்டும் என்று அதற்கு தேவையான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும். யார் உருவாக்குவா? அண்ணாமலை உருவாக்கு. யார் அண்ணாமலை உருவாக்குவாருன்னு இல்ல. ஒரு செகண்ட் நேரம் ஆயிடுச்சு, இடைவேளைக்கு போனோம். ஒரு செகண்ட் முடியும். இன்னைக்கு நீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு நெருக்கமாக இருக்கிறதா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு நெருக்கமா இருக்கிறதான்னு கேட்டா there is no doubt திமுகவுக்கும் பாஜக. அதிமுக பலவீனம் அடையணும்னு அண்ணாமலை விரும்புறார், இபிஎஸ் பலவீனம் அடையணும்னு அண்ணாமலை விரும்புறார். நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் பலவீனமாக வேண்டும் என்ற காரணத்துக்கு தானே அலையன்ஸை உடைச்சது. ஓகே ஒண்ணே ஒண்ணு மட்டும் சுருக்கமா, இப்போ விஜய் பாஜக அப்படின்னு ஒரு சாய்ஸ்னா ஏடிஎம்கே எதை சூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க? இன்றைய சூழலில் விஜய் சூஸ் பண்ணுவது ஓரளவுக்கு சாதுரியமாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். கரிஸ்மேட்டிக் பர்சன். லீடரானு நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதிமுகவுக்கு இன்னைக்கு என்ன குறைன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் இருக்கு, பேஸ் இருக்கு, தொண்டர்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் கரிஸ்மா இல்ல, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைமை. மணிகண்டன் அதை ஏத்துப்பாரான்னு தெரியல. நீங்க சொல்ற கரிஸ்மா இல்லன்றது அது proof of the pudding is in the eating. ஓகே, விஜயை சேர்த்துக்கிட்டா அதுலயும் ஒரு சிக்கல், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அவர் வேற டிமாண்ட் பண்ணுவார். பேசுவோம், இடைவேளைக்கு பிறகு நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு.